Hi everyone, welcome to Electronics. Digital Electronics லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? டிஜிட்டல் சிஸ்டம் டிசைனை ஜீரோலேருந்து மாஸ்டர் பண்ண போகிறோம். தியரி மட்டும் இல்லை, சர்க்கியூட்ஸ், வெரிலாக், சிமுலேஷன், வேவ் ஃபார்ம்ஸ்னு எல்லாமே ப்ராக்டிக்கலாகவும் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின் அவர் டிஎஸ்டி ஜேர்னி வித் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன் இல்லைனா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸில் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண போகிறீங்கனாலும் இந்த சப்ஜெக்ட் ரொம்பவும் முக்கியம். நீங்கள் எம்பரேடில் போகிறீங்கனாலும் விஎல்எஸ்ஐ போகிறீங்கனாலும் இந்த சப்ஜெக்ட் ரொம்பவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனை கொடுக்கும். இந்த கோர்ஸில் நம்ம டிஎஸ்டி கான்செப்டை ஜீரோ லெவலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸோட மெயின் சிம்பிள் ஐடியா என்னென்னா, கான்செப்டை எதுவுமே மெமரைஸ் பண்ண வேணாம், எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக நம்ம பில்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், இந்த கோர்ஸ் யாருக்கு? ஆக்சுவலி இந்த கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக பேக்ரவுண்ட் நாலேஜ் எதுவுமே மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் கம்ப்ளீட் பிகினராக இருந்து இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸில் டிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி கேட் ஆஸ்பைரன்ஸ் இருக்கும், பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் கேட் அண்ட் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான கொஷின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம லேட்டராக தான் போஸ்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு தியரி பார்ட் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பிகினராக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு எந்த நாலேஜுமே ப்ரியராக இருக்கணும்னு தேவையில்லை. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கான்செப்ட் பில்ட் பண்ணி அட்வான்ஸ் டாபிக் வரைக்கும் எல்லாமே மூவ் பண்ணலாம். இங்கே நாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிரின்சிபலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவர் கோல் இஸ் நாட் ஜஸ்ட் பாசிங் எக்ஸாம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் மார்க்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், கேட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட் தான், பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட் தான். பட் அதுக்கு மேலே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு படிக்கிறத விட ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு படிச்சிங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் இன்னும் நல்லாவே ஸ்டோர் ஆகும். முக்கியமாக உங்கள் கரியரை நீங்கள் விஎல்எஸ்ஐயில் கொண்டு போக போகிறீங்க அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு உங்கள் கூட ஃபுல்லாக வரப்போகுது. அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த சேனலோட ஃபோக்கஸ் ஹவு டு கெட் தி ஆன்சர் அப்படின்னு இருக்காது, எப்படி எதனால் இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்ற அந்த மெத்தட் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இப்போ இந்த கோர்ஸை எப்படி டீச் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்க. நம்ம ஜஸ்ட் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக்கு மூவ் ஆக மாட்டோம். இன்ஸ்டன்ட் எவ்ரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்க்கும் ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க் ஃப்ளோவை லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ஒரு டிஜிட்டல் கான்செப்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். தென் அதோட சர்க்கியூட், அந்த கான்செப்டை ஆக்சுவல் டிஜிட்டல் சர்க்கியூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். தென் வெரிலாக், இந்த லாங்குவேஜை தான் நம்ம ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது உங்களோட பிளேஸ்மெண்ட்க்கு ரொம்பவும் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சிலபஸ்லையும் இப்போது ரீசெண்டாக இதை ஆட் பண்ணியிருக்காங்க. தென் சிமுலேஷன், நம்ம பண்ண வெரிலாகோட கோடில் இருக்கிற டிஜிட்டல் கான்செப்டை சிமுலேட் பண்ணி பார்ப்போம். தென் அதோட வேவ் ஃபார்ம் எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இதை ஹார்ட்வேரில் வந்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பிஃபோர் வி பிகின், நான் ஒரு ஸ்மால் திங்கை ஷேர் பண்ண விரும்புகிறேன். கரண்ட்லி என்கிட்ட ரைட்டிங் டேப்லெட் கிடையாது, அதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் எக்ஸ்பிளனேஷனை ரெக்கார்ட் பண்ண மொபைல் செட்டப்பும் இல்லை. ஸோ இந்த கோர்ஸில் ட்ரெடிஷ்னலாக நீங்கள் நார்மலாக பார்க்குற யூடியூப் வீடியோ மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டீச்சிங் மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் நம்ம லேப்டாப் பேஸ் இன்ஜினியரிங் ஃப்ளோவை யூஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு விஎல்எஸ்ஐ இன்ஜினியர், நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்ற வரைக்கும் நான் எந்தெந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேனோ அது மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையுமே பேஸில் இருந்து சொல்லி தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். நான் கற்றுக்கிறப்போ எந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டனோ அது எல்லாமே உங்களுக்கும் டீச் பண்ண போகிறேன். லேப்டாப்பில் தான் நம்ம டிஜிட்டல் சர்க்கியூட்ஸை டிசைன் பண்ணுவோம். உங்ககிட்ட லேப்டாப் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களோட மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் இதை ஈஸியாக கற்றுக்கலாம். ஜஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக புரியும். இதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம லேர்னிங் டைரக்ட்லி இன்ஜினியரிங் ஃப்ளோவோட கனெக்ட் ஆக போகுது. ட்ரெடிஷ்னலான ஹேண்ட் ரிட்டன் அப்ரோச்சில் விசுவலைசேஷன் லிமிட்டடாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு கான்செப்டை படிப்பீங்க எக்ஸாமுக்காக, பட் எங்கே அப்ளை பண்ணுறதுனே தெரியாது. ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்கள் ரொம்ப சூப்பராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ நம்ம எக்ஸாமுக்காகவோ மார்க்காகவோ சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது, ஒரு கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி தர போகிறோம். நம்மளோட அப்ஜெக்டிவ் ரொம்ப சிம்பிள், மெமரைஸ் பண்ணி எதுவுமே படிக்கக்கூடாது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் லேர்ன் பண்ணணும். லேர்ன் லைக் ஏ இன்ஜினியர். ஃபைனலி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராமிஸ் கொடுக்க விரும்புகிறேன். ஐ வேல்யூ யுவர் டைம். ஸோ எவ்ரி லெக்சரும் உங்கள் டைமுக்கு வேல்யூவாக ஆட் பண்ண மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுவோம், பேசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் நாலேஜை பில்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வீடியோஸ் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு வீடியோஸை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாதீங்க. ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்கள் தெளிவாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா நாலேஜுமே கிடைக்கும். ஒருவேளை வீடியோட லென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஸ்பீடப் பண்ணி கூட பாருங்கள்.
உங்களோட கோல் யூனிவர்சிட்டி எக்ஸாமாக இருக்கலாம், ஃபுல் மார்க்காக இருக்கலாம், கேட்டாக இருக்கலாம், பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கலாம், இன்டர்வியூஸாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு கெரியருக்குள்ளே போகணும் அப்படின்னு கூட இருக்கலாம். பட் என்னோட ஒரே கோல் உங்களுக்கு இந்த கான்செப்டை புரிய வைக்கணும் தான். ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ரியல் ஸ்கில் டெவலப் ஆகும். ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாக நம்ம ஒரு இன்ஜினியரிங் மைண்ட் செட்டோட லேர்ன் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கேலக்ட்ரானிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக மேலே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்க சப்போர்ட் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.